ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம் கொடுக்கிற வார்த்தை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ வில் லுக் ஆன் யூ வித் ஃபேவர் அண்ட் மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் யூ. தெய்வ பிள்ளைகள், அவர் நம்மளை கவனமுள்ளவராக இருக்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வனாக இருக்கிறார். 24/7 சொல்லுவாங்களே, 24 மணி நேரமும் கர்த்தர் நம்ம மேலே கவனமாய் இருக்கிறது மாத்திரமில்லை, நம்மளை கண்ணோக்கி இருக்கிறார். ஏமே எப்படி இந்த உலக பிரகாரம் அந்த சிசிடிவி கேமராலாம் அப்படியே 24 ஹவர்ஸோ அந்த இடத்த அப்படியே வாட்ச் பண்ணதோ, அதை காட்டில் 1000 கோடி மடங்கு. அதுக்கு ஒரு கரண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது போயிடும், மிஷின் கெட்டு போச்சுன்னா கெட்டு போயிடும். தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள நம்ம மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறாராம். நம்ம உட்காரத்தில் எழுந்திருக்கிறதுல தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் வேதத்தை வாசிக்கிறோமா? தெய்வ பிள்ளைகளே, இவ்வளோ நல்ல ஆண்டவரில் அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்க சொல்ல, அவர் உங்கள் மேலே கவனமாக இருக்க சொல்ல, நீங்கள் பயப்படணும், நீங்கள் சோர்ந்து போகணும்? தேவ பிள்ளைகளை, எனக்கு யாரை கண்டு கொள்ள, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, நான் அது போல இருக்கிறேன், ஏன் அப்படி புலம்புறீங்க? அதை நிறுத்திடுங்க. என்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என் மேலே கவனமாக இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை அழைச்சவர் என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு வாக்கு பண்ணினவர் என் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் ஏன் என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன். ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகத்தில் பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம பலுகி பெருகி கனி கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது 3வது ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு, உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். நாமே உங்களோடு நான் என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம், ஒரு பொருத்தனை, இப்படி பல காரியங்கள் சொல்லலாம். உங்களோடு அவர் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவாரா அப்படின்னா அது செய்து முடிப்பார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து. ஆமென். அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நீங்கள் யாத்திராகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினாரா, அவர்களை நினைத்தருளினாரா? இது எப்படிப்பட்ட சூழ்நிலையை? எகிப்தில் இருக்கிற 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருக்காங்க. ஆண்டவர் அந்த எகிப்தின் ஜனங்களை விடுதலையாக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டுகிறார். எல்லா ஆண் பிள்ளைங்களும் மரித்து போகிறாங்க, ஆனால் மோசை மட்டும் பாதுகாக்கப்படுகிறார். யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறார். வளர்ந்து ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அங்கே தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் தன் திட்டங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த பார்வன் மரித்த பின்பு மறுபடியும் ஆமென் மோசே கர்த்தர் எகிப்துக்கு அனுப்புகிறார். அங்கே பெருமூச்சை கேட்டு அவர்களை கண்ணோக்கினார் என்று அந்த தொடர்ந்து வாசிக்கிற வசனம் இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பெருமூச்சு கேட்கிற கர்த்தர் அவர். நீங்கள் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க? யார் உங்களை ஆலோட்டிகளை போல ஒடுக்கி கொண்டிருக்காங்க? எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனை உங்களை அப்ரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கு? பயப்படாதீங்க, உங்களை கண்ணோக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தபோது அவங்க பெருமூச்சை கேட்டு மோசை கொண்டு கர்த்தர் விடுவிப்பாரானா? உங்களை கைவிட்டு வரா? உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார்.
அவர்களோடு செய்த உடன்படிக்கையை திடப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் மேலே நீங்கள் கவனமாக இருக்கிற கர்த்தர் அப்பா. யார் எங்களை கவனிக்கிறாங்களோ, யார் எங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் எங்கள் மேலே ஆண்டவரே கரிசனை உள்ளவராக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கன்சர்னாக இருக்கீங்கப்பா. கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அதினதின் காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற தெய்வனாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை உள்ளத்தில் வேதனையோடு இருப்பாங்கண்ணா, என்னை விசாரிக்க யாருமில்லை என்று கலங்கி கொண்டு இருப்பாங்கண்ணா, நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இவள் ஆசீர்வதி இந்த நாள் முழுத கரமடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்க மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தைரியமாக இருக்க. காட் பிளஸ்.